பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசப்பா உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் அவர் ஆச்சரியமா நடத்துறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அது யோசுவா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது சாதாரணமான ஒரு வார்த்தை போல இருக்கும். ஆனால் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இருதயம் வேற எங்கேயோ திரும்பி இருக்குது. ஆண்டவர் பார்க்கிற இருதயம். வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் உங்களையும் என்னையும் இருதயங்களை பார்க்கிறவர், இருதயங்களை ஆராய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கும். இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வாசம் செய்கிற அந்த இருதயம் அவரை மட்டுமே நோக்கி இருக்கிறது. தாவீது எழுதும்போது நொறுகுண்ட இருதயத்தை நீ நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று வேதம் சொல்கிறது. இந்த இருதயம் எப்போதும் கர்த்தரை நோக்கியே இருக்கிறது. இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த நினைவுகள், இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அது நன்மையாகவும் மாறுகிறது, சில நேரங்களில் தீமையாகவும் மாறிவிடுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய இருதயம் யாருக்கு நேராக இருக்கிறது? ஒருவேளை உலகத்தின் ஆசைகளுக்கு நேராய் உங்கள் இருதயம் திரும்பி இருக்கிறதா? ஒருவேளை இச்சைகளுக்கு நேராய் உங்கள் இருதயம் திரும்பி இருக்கிறதா? பெருமைகளுக்கு நேராய் உங்கள் இருதயம் திரும்பி இருக்கிறதா? இல்லை என்றால் வேற பணம், பொருள், ஆசைகள் நோக்கில் இருதயம் திரும்பி இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி திரும்பட்ட தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஆண்டவர் பக்கம் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். தேவன் நம்மில் மகிமைப்படக்கூடியதா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய இருதயம் வேறு திசையில திரும்பிக்கலாம். கவலையின் பக்கம் திரும்பி இருக்குதா? வேதனையின் பக்கம் திரும்பி இருக்குதா? உலக சிற்றின்பம் பக்கம் திரும்பிக்குதா? எதிர்காலத்து குறித்த பயத்தின் பக்கம் திரும்பி இருக்குதா? எதை பக்கம் எப்படி திரும்பினாலும் இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உப்பக்கமாய் திருப்பம் பாணி ஜெபம் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. உங்களுடைய இருதயம் எப்போதும் கர்த்தருக்கு நேராய் திரும்புங்கள். உங்கள் இருதயம் எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற இருதயமாயிருக்கட்டும். உங்கள் இருதயம் எப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயமாயிருக்கட்டும். உங்கள் இருதயம் எப்போதும் ஆண்டவருக்கு இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இருதயமாயிருக்கட்டும். ஒப்பு கொடுக்கலாம், கண்ணில் மூடுங்களேன், ஜெபம் பண்ணலாம். உங்க இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும். எந்த திசையில எதை நோக்கி உங்கள் இருதயம் இந்த காலை வேளையில திரும்பி இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் போதே கர்த்தர் அவர் பக்கமாய் உங்கள் இருதயத்தை திருப்பி ஒரு நல்ல சமாதானத்தை, மகிழ்ச்சி உங்களுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, எங்கள் இருதயம் எந்த திசையில திரும்பி இருந்தாலும் இப்போது உம்மை நோக்கி திரும்புவதற்கு உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.